ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 நீங்கள் வீக்கெண்ட் ஷோ வருது இல்லையா? ஸோ அந்த வீக்கெண்ட் ஷோக்கு நீங்கள் போய்ட்டு அங்கே உட்காந்து பார்க்கணும் நேராக, அதாவது கெஸ்ட்டாக போய்ட்டு ஷோ நேராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நான் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு நீங்கள் திருப்பி போக முடியாது. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுக்காக ஒரு ப்ராப்ளம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து கேர்ள்ஸை ரெஃபர் பண்ணி பாய்ஸ் டீமுக்கும், பாய்ஸ் ரெஃபர் பண்ணி கேர்ள்ஸ் டீமுக்கும் ஒருத்தர் வந்து ஸ்டாப் ஆகிருக்காங்க. இங்கேருந்து பவித்ரா அங்கே போயிருக்காங்க, அங்கேருந்து முத்துக்குமார் வந்து இங்கே போயிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேர்ள்ஸ்குள்ளேயே அவ்வளோ ஒரு ஃபைட் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பாய்ஸ்லாம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, கேர்ள்ஸ் தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் கேர்ள்ஸ். ஒரு சில பேர் வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸ் நினச்சிக்கிட்டாங்க, கேர்ள்ஸ் தனியாக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு. நம்ம ஜாக்லின் தான் ஃபுல்லாக வந்து நான் தனியாக பர்ஃபார்ம் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற ஒரு சில விஷயம் வந்து நியாயம் தான், பட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறதையும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பேசுறதா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃபைட் போய் ஃபைனலில் வந்து டிசிஷனாக இப்போ பவித்ரா அங்கேயும் முத்துக்குமார் அங்கேயும் வந்துட்டாங்க. அப்புறம் ரூல்ஸ் வந்து போட்டாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் பிக் பாஸ் கூப்பிடாம இவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம் போனாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களே ஒரு ட்ரம்ப் கார்டு, வாய்ஸ் வந்து யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூமில் உட்காந்தாலும் தவறுதலாக வந்து பிக் பாஸ் கூப்பிடாம யாராவது இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கேர்ள்ஸ் டீம் சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த டீமுக்கு போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டு தான் வந்து இந்த சைடில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபெஷன் ரூம் போனாலும் அவங்க அந்த ட்ரம்ப் கார்டையும் வந்து ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற ஆக்டிவிட்டிஸை அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பிரிண்ட் பண்ணி வந்து புக்கில் வந்துடுச்சு. பாய்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவங்க நிறையா சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போதே அது நிறைய இது வந்து கட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்சார்ஜ் கொடுத்துருவோம், அவங்கள கேட்டு தான் அவங்க உள்ளே போய் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறத பண்ணணும், எந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலும் இவங்க பண்ணணும் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிச்சனுக்கும் அதே மாதிரி தான் வந்து 2 ஆள் கொடுத்துருப்போம். இவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து சமைக்கணும். வீட்டுக்கு போனாலே இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணும். எதுக்காக இருந்தாலும் வெசல் வாஷிங்காக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போயிருந்தாலும் நாங்கள் பெர்மிஷன் அங்கே கேட்டு தான் இதுலேருந்து அந்த போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து எல்லாத்துக்குமே பாய்ஸ் டீம் நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்டோர் ரூம்லேயே தான் எல்லா பொருளும் வரும், கிச்சனில் தான் ஃபுட் சமைக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட ட்ரம்ப் கார்டே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்து எதாக இருந்தாலும் அவங்க சொல்கிற ஆக்டிவிட்டிஸை பண்ணி தான் போகணும். அதே மாதிரி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்மேன் இருக்காங்களே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் போய் குடிக்கணும். அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் சொன்னால் அதை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மட்டும் எப்போல்லாம் வந்து அதாவது கேர்ள்ஸ் வீட்டில் எங்கே உட்காரணும் ஆசைப்படுறாரோ அப்போ உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் டீமும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் இவங்க சமைக்கிறதுக்கு இவங்க காலையில் சமைச்சிட்டு அதாவது அங்கே இருக்கிறத கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் சமைச்சிட்டு வீட்டை கூட்டணும், அப்புறம் சாயங்காலம் சமைச்சிட்டு ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண, இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டு வேலையும் வந்து இவ்வளோ வச்சு செய்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸ் கட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் ரூல்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதான் வந்து ஃபைனல் ரூல்ஸ். கேப்டன்சி மட்டும் கேப்டன் எங்கே வேணாலும் போய்க்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த டாஸ்க் நடந்துச்சு, க்ரோசரி பர்ச்சேஸ். அதுக்கு இந்த டைம்லேருந்து 3 பேர் போனாங்க, அந்த டீம்லேருந்து ஒரு 3 பேர் போனாங்க. அதில் தீபக் வந்து ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிருக்கு, தேவையில்லாமல் அவர் போயிட்டு அங்கேருந்து ரொம்ப கம்மியான பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவர் மட்டும் வேறு யாருக்காவது விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீமில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பிக் டீம் நல்லா அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. 2 சால்ட் பேக்கெட் தான் வச்சுருக்காங்க. அது 2 சால்ட் பேக்கெட்டும் தெரியாமல் வந்து இங்கே எடுத்து போட்டுட்டாங்க. ஓகேங்களா கேர்ள்ஸ் டீம். பட் இந்த சால்ட்டை ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஒவ்வொன்றா வாக்குவாதம் பண்ணி அந்த வாட்டர் விஷயத்தை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு தேவைப்பட போய் நாங்கள் தண்ணி குடிப்போம், பெர்மிஷன் மட்டும் தான் கேட்டு போவோம், நாங்கள் எதுவும் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம்லாம் பண்ணி அது இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சால்ட்டை கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்க ஒத்துருந்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இன்றைக்கி நடந்துச்சு ஃபுல் எபிசோடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தீபக் என்ன பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.